வணக்கம். இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்திருக்கும் நான் ரஞ்சனி ராஜரத்னம் ராஜகிருஷ்ணா. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் தொடர்பில் அரசியல்வாதிகளுக்கு எதிராக ஜனாதிபதி கடும் தீர்மானம். சுதந்திர கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலருக்கு வேட்புமனு. හිටපු ජනාධිපතිතුමාත් තරම් කරනවා, එතුමා එක්ක මේ හිටපු අය තරම් කරනවා, අපිත් තරම් කරනවා. மாற்றத்திற்காக மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டியதன் தேவை தொடர்பில் மல்வத் மகாநாயக்க தேரர் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் வர்த்தகத்தில் அரசியல்வாதிகள் தொடர்பு பட்டுள்ளார்கள் என நிரூபிக்கப்பட்டால் தராதரம் பாராது நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுட்டிக்காட்டுகின்றார். தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறினார். தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு திட்டம் ஜாயல நகரசபை மைதானத்தில் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. ஜனாதிபதி செயலகம், போலீஸ் திணைக்களம், கலால் திணைக்களம் மற்றும் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை ஆகியன இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளன. இதன்போது தேசிய போதைப்பொருள் ஒழிப்புக்கான மாதம் ஒன்றும் பிரகடனப்படுத்தப்பட்டது. சட்டவிரோத போதைப்பொருள் நடவடிக்கைகளில் இருந்து இந்த நாட்டின் அரசியல்வாதிகள் முற்றாக விலகுவது அத்தியாவசியமான ஒன்றாகும். சட்டவிரோத போதைப்பொருள் செயற்பாடுகளில் அரசியல்வாதிகள் தொடர்பு பட்டிருந்தால், தொடர்பு பட்டுள்ளவர்கள் என எதிர்காலத்தில் அறிய கிடைத்தால் அவர்களின் தராதரம் பாராது அரசாங்கம் என்ற ரீதியில் எடுக்கக்கூடிய அதிகபட்ச சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என நான் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். திரைசேரியில் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது மதுபான கடைகள் இல்லாமல் இருக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அவ்வாறெனில் எமது நாடு அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடா என நான் கேட்கின்றேன். அபிவிருத்தி தொடர்பில் நாம் அதிகளவில் பேசுகின்றோம். பௌதீக வளங்கள் அபிவிருத்தி செய்வது தொடர்பில் கதைக்கின்றோம். 2020 ஆண்டளவில் இந்த நாட்டின் வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படும் போது மதுபான கடைகளின் ஊடாக கிடைக்கும் வருமானமின்றி நாட்டின் அபிவிருத்தி இலக்காக கொள்ளப்பட வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடாகும். ඉවත් කරන තත්වයට මේ රටේ සංවර්ධන ඉලක්කයක් ඇති කරගෙනයිමයි කියන එකයි මම බලාපොරොත්තු වෙන්නේ. உங்கள் இல்லம் நாடி வருகிறோம், விழிப்புணர்வை தருகிறோம், சமூகத்தை போதையிலிருந்து மீட்போம். ஜூலை 11 மற்றும் 12 தேதிகளில் மத்திய மாகாணத்தில் உள்ள வீடுகள் தோறும் நாங்கள் வருகிறோம். ஜூலை 11 தேதி கண்டி மாவட்டத்தின் மகியாவ, சுதுகம்புல, கட்டுகொஸ்துட, மாத்தலையில், கழுதாவல, மன்னண்டாவல, உக்குவல, நூரெலியாவில், முகவந்தலாவ, மஸ்கேலியா, ஹெட்டன். ஜூலை 12 தேதி கண்டியில், கலஹா, பெல்தொட்ட, கம்பள, மாத்தலையில், எல்கடுவ, உன்னஸ்கிரிய, ரத்தொட்ட, நூரெலியாவில், கண்டப்பள, ராகல, உடப்புசுலாவ. போதைப்பொருள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் உங்களுக்கும் வேண்டாம். சக்தி, சிரச, நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை முன்னெடுக்கும் சமூக பணி. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பாளர்கள் பலர் வேட்பு மனுக்களில் இன்று கையொப்பமிட்டனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் வேட்புமனுக்களில் கையொப்பமிடுவதற்கான வசதிகள் கொழும்பு மகாவலி கேந்திர நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுள் பலருக்கு இம்முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. சிலர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வேட்புமனு வழங்க வேண்டாம் என கூறுகின்றார். அது தொடர்பில் நாம் வருத்தமடைகிறோம். எவரேனும் ஒருவர் தொடர்பில் தீர்மானிப்பதற்கு முன்னர் ஏதேனும் குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருப்பின் நீதிமன்றத்தில் அல்லது வேறு எங்கேனும் அதனை நிரூபித்த பின்னர் அவர்கள் தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும் என நான் எண்ணுகிறேன். எத்தனை பேர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன? குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட வேண்டும். மக்கள் தீர்மானிப்பார்கள். මේ ජයග්‍රහණය කිසිදු කෙනෙකුට වළක්වන්න පුළුවන් ජයග්‍රහණයක් නෙවෙයි. கருத்து தெரிவிக்க நேரமில்லை. மேலும் வேட்புமனுக்களில் கையொப்பமிடப்பட உள்ளன. நாம் வெற்றி பெறுவோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாம் பிரதிநிதித்துவப்படுத்தும் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிடுவதால் நமக்கு புதிய எதிர்பார்ப்பு ஒன்று ஏற்பட்டுள்ளது. மைத்ரி மற்றும் மஹிந்தவின் தொடர்பை நாட்டிற்கு அவசியமாகும். அதுவே நாட்டின் எதிர்கால பயணத்தை தீர்மானிக்கும்.
கடந்த காலங்களில் நாம் இரு தரப்பாக பிரிந்திருந்தோம். எனினும் தற்போது ஓர் அணியாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு செயற்படுவோம். தென்னை மரம் எவ்வளவு உயரமாக வளர்ந்த போதிலும் தென் ஓலை கீழ் நோக்கியே காணப்படும். நாம் நிச்சயமாக அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவோம். அதற்கு தேவையான அனைத்து வளங்களும் எம்மிடம் உள்ளன. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளின் தலைவர்கள் அபயாராமவில் ஒன்றிணைந்த ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். கடினமான சூழ்நிலைக்கு மத்தியில் இந்த நடவடிக்கை இவ்வளவு தூரம் கொண்டு செல்ல முடிந்தமை எமக்கு கிடைத்த பாரிய வெற்றி என எண்ணுகின்றேன். குருநாகல் மாவட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கட்டாயமாக போட்டியிடுவார். வேட்புமனு பத்திரத்தில் அவர் தற்போது கையொப்பமிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுவான பட்டியல் ஒன்றை முன்வைக்கக்கூடிய நிலை தோன்றியுள்ளது. இந்த நாட்டில் உள்ள மக்களே எமக்குள்ள பலமாகும். எமக்கு கிடைக்கவிருக்கும் வெற்றியை பறிப்பதற்கு அல்லது தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் நாம் அறிந்து எம்முன் உள்ள சவால்களை நாம் எதிர்நோக்குவோம். மாற்றத்தை மாற்றுவதற்காகவே எமது மக்கள் காத்திருந்தார்கள். எமது நல்ல குணாதிசயங்களை பாதுகாக்கவும் குறைபாடுகளை இனங்காண்பதற்கும் இந்த 6 மாத ஓய்வு காலம் எமக்கு ஏதுவாக அமைந்தது. சுதந்திரத்தின் பின்னர் இலங்கை வரலாற்றில் சிறந்த யுகம் ஒன்றை ஆகஸ்ட் 18ஆம் திகதிக்கு பின்னர் இந்த நாட்டில் நாம் உருவாக்குவோம் என்ற வாக்குறுதியை நாம் வழங்குகின்றோம். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு வேட்புமனு வழங்கியமை தொடர்பில் அமைச்சர் எஸ்.பி. திசாநாயக்க இன்று தெளிவுபடுத்தினார். சிலருக்கு வேட்புமனு கிடைக்காது. இவர்கள் சட்டத்திலிருந்து தப்பித்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் தொடர்பில் நாடு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றது. இவ்வாறானவர்களுக்கு வேட்புமனு கிடைக்காது. எமது கட்சியின் ஒற்றுமையை பாதுகாப்போம். சுதந்திர கூட்டமைப்பின் ஒற்றுமையையும் பாதுகாத்து அதேபோன்று தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டும். ஓரிருவர் எம்முடன் கோபித்துக் கொண்டுள்ளனர். அவ்வாறானவர்களுடன் ஜனாதிபதி நேற்று இரவு 8:30 மணி அளவில் இருந்து 11:30 மணி வரை கலந்துரையாடியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி போட்டியிடுகின்றார். அவருடன் இருந்தவர்களும் போட்டியிடுகின்றனர். இந்த போட்டிக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமை தாங்குகின்றார். சந்திரிகாவும் நாங்களும் நேற்று சந்தித்தோம். அவருக்கு தெரியும் எமது கட்சியினதும் சுதந்திர கூட்டமைப்பினதும் ஒற்றுமையை பாதுகாத்து கடந்த காலங்களில் இடம்பெற்ற மோசடிகளை தவிர்த்து செயற்பட வேண்டும். இதன்போது நாம் விரும்பிய அனைத்தையும் செய்ய முடியாது. ஆகவே வேட்புமனு தொடர்பில் சில யோசனைகளை முன்வைத்தார். இது தொடர்பில் தீர்மானத்தை எடுப்போம். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகள் சிலர் வேட்புமனுக்களில் இன்று கையொப்பமிட்டனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஹம்பாந்தோட்டை மாவட்ட மக்களை மறந்துள்ளதாக அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டம் விரக்கெட்டியவில் இன்று இடம்பெற்றது. ஹம்பாந்தோட்டை மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி செயற்பாட்டாளர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனர். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் பிறந்து குருநாகலுக்கு தாவுபவர் தான் என்னை வெளிப்பிரதேசக்காரர் என கூறினார். பாராளுமன்ற பயணத்திலிருந்து எதிர்க்கட்சி தலைவர், பின்னர் பிரதமர், அதன் பின்னர் ஜனாதிபதி. இதற்கு யார் வலு கொடுத்தது? ஹம்பாந்தோட்டை மாவட்ட மக்கள். தற்போது ஹம்பாந்தோட்டை மாவட்ட மக்களை உதைத்துள்ளது யார்? வேறு யாரும் இல்லை, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. இதுவே ஹம்பாந்தோட்டை மாவட்ட அரசியல் வரலாற்றின் காட்டிக் கொடுப்பு. சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வேட்புமனு அல்லது கட்டுப்பணம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு வழங்கப்பட்டிருந்த காலம் எதிர்வரும் திங்கட்கிழமை நண்பகல் 12 மணியுடன் நிறைவு பெறுவதாக தேர்தல்கள் செயலகம் முன்னர் அறிவித்திருந்தது. கட்டுப்பணம் மற்றும் வேட்புமனுக்களை இறுதி தருணத்தில் தாக்கல் செய்வதற்கு தயாராக உள்ளமையினால் சிக்கல்கள் தோன்றக்கூடும் என, அதனால் காலதாமதப்படுத்தாமல் அந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. இதேவேளை தேர்தல் காலப்பகுதியின் பாதுகாப்பு தொடர்பில் தேர்தல் ஆணையாளருடன் போலீசார் இன்று கலந்துரையாடியுள்ளனர். வேட்புமனு தாக்கல் செய்யும் இறுதி நாளில் தேர்தல் சட்டத்தை கடுமையாக்க வேண்டிய தேவையுள்ளது. வாகன பேரணி மற்றும் ஊர்வலமாக செல்லுதல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த தவறுகள் தொடர்பில் ஒளிப்பதிவு செய்யப்படும், புத்தகங்களில் பதிவு செய்யப்படும்.
வேட்பாளர் ஒருவர் தொடர்பில் இவ்வாறான சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தால் நீதிமன்றத்துக்கு சென்று குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டால் அது பிரச்சினையாகும். அதனால் சுதந்திரமான, நியாயமான, அமைதியான தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்குமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். சம்பள உயர்வு கோரும் மலையக தோட்ட தொழிலாளர்களின் போராட்டம் 4வது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தொழிலாளர்களின் போராட்டம் காரணமாக தொழிற்சாலைகளின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. ₹1000 தமது சம்பளத்தை அதிகரிக்குமாறு கோரி மலையக தோட்ட தொழிலாளர்கள் கடந்த 3 நாட்களாக மெதுவாக வேலை செய்யும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பான 2 வருட கூட்டு ஒப்பந்தம் கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி அன்று காலாவதியானது. தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் கூட்டு ஒப்பந்தத்தில் காச்சாத்திடும் தொழிற்சங்கங்களுக்கும் முதலாளிமார் சம்மேளனத்துக்கும் இடையில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஒரு நாள் சம்பளத்தை ₹1000 வரை அதிகரிக்க வேண்டும் என இந்த பேச்சுவார்த்தையின் போது தொழிற்சங்கங்கள் கூட்டாக வலியுறுத்தியிருந்தன. எவ்வாறாயினும் இந்த வேண்டுகோள் தொடர்பில் முதலாளிமார் சம்மேளனம் இணக்கம் தெரிவிக்காததால் கடந்த 3 நாட்களாக தோட்ட தொழிலாளர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தோட்ட தொழிலாளர்களின் போராட்டம் காரணமாக நேற்றைய தினம் முதல் 23 தொழிற்சாலைகள் மூடப்பட்டன. லிந்துள்ள லிப்பகல தோட்ட தொழிலாளர்கள் இன்று கருப்பு கொடியேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமது சம்பளத்தை ₹1000 உயர்த்துமாறு கோரி சுமார் 250க்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேயிலை செடிகளை உரிய வகையில் பராமரிக்க தவறியுள்ள தோட்ட நிர்வாகம் தொழிலாளர்களுக்கும் உரிய வசதிகளை ஏற்படுத்தி தருவதில்லை என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தலவாக்கல நீந்துள்ள அகரகாந்த தோட்ட தொழிலாளர்கள் மெதுவாக வேலை செய்யும் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை தம்மால் பறிக்கப்பட்ட கொழுந்தை பெற்றுக்கொள்ள உத்தியோகத்தர்கள் எவரும் வராத காரணத்தினால் கொழுந்து கைவிடப்பட்ட நிலையில் உள்ளதாக கூறுகின்றனர். நியாயமான சம்பள உயர்வு வழங்கப்படும் வரையில் மெதுவாக வேலை செய்யும் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் லிந்துள்ள அகரகாந்த தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். 7 மணிலிருந்து அந்திக்கு 4 மணி வரைக்கும் ஒரு ₹450 சம்பளத்துக்காக வேண்டி எங்களோட உயிரை பணிய வச்சு நாங்க ஒரு பேருக்கு வேலை செய்யறோம். நுவரேலி ஆலிபன் தோட்ட தொழிலாளர்கள் நியாயமான சம்பளம் கோரி முழு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமது கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் வரை போராட்டத்தை நிறுத்தப் போவதில்லை என்றும் ஆலிபன் தோட்ட தொழிலாளர்கள் கூறுகின்றனர். 22 நாள் வேலை செஞ்சா எங்களுக்கு ₹680 சம்பளம் கிடைக்குது. 19 நாள் வேலை செஞ்சா எங்களுக்கு ₹2600 சம்பளம் கிடைக்குது. 18 நாள் வேலை செஞ்சா ₹480 அப்படி சம்பளம் கிடைக்குது. போராட்டம் ₹17 பிரச்சனை. அதுல இருந்து நாங்க சம்பளத்தை பிரச்சனைக்கு போராடியே தான் சம்பளத்தை பெற்றுக்கிறோம். அபிவிருத்தி பணிகள் முழுமையடைவதன் ஊடாகவே மீள்கட்டுமானங்கள் புதுப்பொலிவு பெறும். அரசியல் தேவைகளுக்காக ஆரம்பிக்க சில அபிவிருத்தி பணிகள் இடைநடுவில் கைவிடப்படுகின்றன. வடக்கில் 30 வருட யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதன் பின்னர் வடக்கின் வசந்தம் அபிவிருத்தி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா தோணிகள் பகுதியில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானம் அந்த பகுதி இளைஞர்களின் உழைப்பினால் உருவாக்கப்பட்டது. கிராமத்தின் முக்கியமான பொழுதுபோக்கு மையமாக இந்த மைதானம் திகழ்கின்றது. இந்த மைதானத்தில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி பணி நிறைவடையாமை காரணமாக இன்று மைதானத்தை பிரதேச இளைஞர்கள் பயன்படுத்த முடியாத நிலையே காணப்படுகின்றது. வடக்கின் வசந்தம் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் திறந்தவெளி அரங்கு அமைப்பதற்காக ₹14,82,722 10% பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் ஒதுக்கப்பட்டது. 90 நாட்களுக்குள் முன்னெடுக்கப்பட வேண்டிய இந்த அபிவிருத்தி பணி வருடங்களை கடந்தும் இன்னமும் நிறைவு செய்யப்படாத நிலையில் காணப்படுகின்றது. கடந்த காலத்திலேயும் அபிவிருத்தி குழு திட்டத்தில் ரிச்சார்ட் பதுவதின் இருந்து இதுவரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் செய்யவும் இல்லை. இப்பவும் அவர் ஒரு ஸ்டேடியம் என்ற ஒரு பேரில் ஒரு கட்டடத்தை கட்டார். அது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. இனியாவது அந்த கூட்டங்களில் தீர்க்கமான முடிவெடுத்து எமது மைதானத்துக்கு பிரயோசனமான ஏதாவது ஒன்று செய்து தரணும். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது வடக்கின் வசந்தத்தால நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்ப இது நிப்பாட்டி இருக்குது. இன்னும் கம்ப்ளீட் பண்ணி தரல. மற்ற கிரவுண்டும் இப்படியே இருக்குது. இதால எங்களுக்கு விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமாய் புல்லு முள்ளு. இதனால் மைதானம் இளைஞர்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்படுகின்றது. வவுனியா தோணிக்கல் மைதானத்தை அபிவிருத்தி செய்யும் பணியை நிறைவு செய்து அபிவிருத்தி திட்டத்தின் பயனை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதேச மக்கள் கோருகின்றனர். கடந்த 6 வருடங்களில் திருகோணமலை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது.
இலங்கையின் கீழ்கரையில் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மாவட்டம் அமைந்துள்ளது. இதன் எல்லைகளாக அனுராதபுரம், புலனறுவ, மட்டக்களப்பு, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்கள் காணப்படுகின்றன. திருகோணமலை மாவட்டத்தின் பரப்பளவு 2727 சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். இந்த நாட்டின் மொத்த பரப்பளவு 4.16% ஆகும். ஒல்லாந்தர், ஆங்கிலேயர், போர்த்துகேயர், பிரெஞ்சு போன்றோரின் ஆட்சிக்குட்பட்டு திருகோணமலை மாவட்டம் அமைந்திருந்தது. பிரெட்ரிக் கோட்டை மேற்கத்தைய ஆதிக்கத்தின் எச்சமாக இன்றும் நகரில் காணக்கூடியதாக உள்ளது. இந்த கோட்டையின் உள்ளேயே புகழ்பூத்த திருக்கோணேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. சிவன் கோயிலான திருக்கோணேஸ்வரம் கோயிலும் இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் உள்ள இந்து மக்கள் மத்தியில் பரவலாக அறியப்பட்டதாகும். இங்குள்ள இயற்கை துறைமுகம் காரணமாக இந்த நகரம் இலங்கைக்கு வெளியிலும் அறியப்பட்ட ஒன்றாகும். இது பண்டைய காலம் முதலே பிரபலமான துறைமுகமாக இருந்து வந்துள்ளது. இலங்கையின் இன அரசியலிலும் திருகோணமலை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். 1987 ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தற்காலிகமாக இணைத்து நிர்வகிக்கப்படுகின்ற வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தலைநகரமாக திருகோணமலையை விளங்கியது. திருகோணமலை மாவட்ட மக்களின் ஜீவனோபாய தொழிலாக மீன்பிடி மற்றும் வேளாண்மை காணப்படுகிறது. அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் இந்த மாவட்டத்தின் கிராம பகுதிகளில் அபிவிருத்தி நடவடிக்கைகள் கடந்த 6 வருடங்களில் உரிய முறையில் இடம்பெறவில்லை என்று மக்கள் குறிப்பிடுகின்றனர். தோப்பூர் பள்ளி குடியிருப்பு பிரதான வீதியின் 1 கிலோமீட்டர் தூரம் புனரமைக்கப்பட்டிருப்பினும் இடைநடுவில் கைவிடப்பட்டு இவ்வாறு காட்சியளிக்கிறது. எமது கிராமத்தின் இந்த வீதி இவர் பாராமுகமாக காணப்படுவது எங்களுக்கு மிகவும் மனது கவலையாக இருக்கின்றது. பிரதான வீதியால நாங்கள் பயணம் செய்ய முடியாது உள்ளது. ஏன்னு கேட்டா ரோட்டை பார்த்தோம்னா குன்றும் குழியுமா இருக்கு. வசதிக்குரிய பஸ்கார வர மாட்டோம். அவங்க ரோட்டு சரியில்லை, நாங்கள் இங்கே வரையலான்னு சொல்றாங்க. அப்ப நீ ஆட்டோக்காரர்களை கூப்பிட்டு அவங்கள ஒரு அந்த தோப்பில் சந்தைக்கு கொண்டு போயிடுங்கன்னு சொன்னா அவங்க கூடுதல் சார்ஜிருங்க. 600 ரூபாய் 500 ரூபாய்க்கு குறைஞ்சு தான் வருவாங்க. கிண்ணியா குறிஞ்சாங்கேணி பாலம் புனரமைக்கப்படும் என்று பல்வேறு அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் மேடைகளில் பகிரங்கமாக கூறிய போதும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையை காண முடிகிறது. இந்த பாலமானது பெரிய ஒரு கஷ்ட நிலையில் இருக்கின்ற காரணத்தால் இன்று வெள்ளங்கள் வருகின்ற போது பிள்ளைகள், பாடசாலை பிள்ளைகள் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த பாதையால் செல்கின்றார்கள். பாலம் மிச்சம் கஷ்டமா இருக்கு. இந்த குறிஞ்சாங்கனி பாலம் இதால போறது வாரதெல்லாம் மிச்சம் வியாபாரத்துக்கு போக்குல மிச்சம் கஷ்டமாக இருக்கு. மிச்சம் மோசமான நிலைமையிலேக்கு இதால யாரும் பயமுனாகலாம் போகலாம். இந்த பாலத்தை உடனடியாக செஞ்சு கிண்ணியா பாலத்திற்கு அருகில் அமைக்கப்பட்ட வரவேற்பு கோபுரம் பூர்த்தி செய்யப்படாத நிலையில் காட்சியளிக்கின்றமை சுற்றுலா பயணிகளை முகம் சுளிக்க வைக்கிறது. கட்டை பறிச்சான் முகாமில் உள்ள மக்கள் யுத்தம் நிறைவடைந்தும் மீள் குடியேற்றப்படாத நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். பல்வேறு தரப்பினரும் இவர்களுக்கான காணிகளை பெற்றுத் தருவதாக உறுதிமொழி வழங்கியும் இன்று வரை அது நிறைவேறாத நிலையில் அடிப்படை வசதிகள் அற்ற நிலையில் இவர்கள் சொல்லொன்னா துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். திருகோணமலை மாவட்டத்தில் கடந்த 6 வருடங்களில் இடம்பெற்ற அபிவிருத்தி தொடர்பில் திருப்தி கொள்ள முடியாத நிலையில் திருகோணமலை மாவட்ட மக்கள் முறிகள் விநியோகம் தொடர்பில் மத்திய வங்கியின் ஆளுநருக்கு எதிராக விசாரணைகள் இடம்பெறும் வேளையில் அது குறித்த தகவல்களை முதலில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை வெளியிட்டதாக அந்த குழுவின் முன்னாள் தலைவர் டி குணசேகர தெரிவிக்கின்றார். அவ்வாறு தகவல்களை வெளியிட்டமை பாராளுமன்ற சிறப்புரிமையை மீறிய விடயம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பான விரிவான தகவலை எமது 10:45 பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். பாம்புகளை சுற்றுவிடுவதா அல்லது மண்ணெண்ணெய் ஊற்றி அவற்றை விரட்டுவதா என்பதை ஜனாதிபதியை தீர்மானிக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் மேல் மாகாண சபை உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தெரிவித்துள்ளார். கொலனாவ கட்சி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். 125 வருடங்களுக்கு முன்னர் கூறிய ஒரு விடயம் தொடர்பில் ஜனாதிபதி நேற்று கூறினார். அரசு சொத்துக்களை சூறையாடுபவர்கள் அடுத்த ஜென்மத்தில் நாய்களாகவே பிறப்பார்கள் என கூறினார். இதனை ஜனாதிபதி செயலகத்திலிருந்து அரசு அலுவலகங்கள் வரை ஒட்ட வேண்டும் என கூறினார். 125 வருடங்களுக்கு முன்னர் கூறியவை நினைவில் இருக்கும் போது 5 மாதங்களுக்கு முன்னர் இருந்த பாம்புகளை மறக்க மாட்டார் என நாங்கள் நம்புகிறோம். பாம்புகளை காலை சுற்றிக் கொள்ள விடுவதா அல்லது பாம்புகள் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி விரட்டுவதா என்பதை ஜனாதிபதியை தீர்மானிக்க வேண்டும். ஊழல்வாதிகளுக்கு பாராளுமன்ற ஆணையை வழங்க வேண்டாம் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன கூறுகின்றார். மதுரை கிரிந்த புகழ்வெல்ல பகுதியில் குறைந்த நிறை கொண்ட பிள்ளைகளுக்கு அதிபோஷாக்கமிக்க உணவுகள் புத்திக பத்திரவினால் இன்று வழங்கப்பட்டன. இம்முறை பாராளுமன்றத்திற்கு திருடர்கள், ஊழல்வாதிகள், கொலைக்காரர்கள், எத்தனோல்காரர்களை அனுப்ப வேண்டாம்.
இதற்காக பாராளுமன்றத்திற்கு அனுப்பப்படுகின்றார்கள். இந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்காகவே அனுப்புகின்றனர். உங்களின் பிள்ளைகளின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்காக அனுப்புகின்றனர். நன்றாக ஆராய்ந்து தீர்மானியுங்கள். கடைக்கு சென்று முட்டை ஒன்றை தேங்காய் ஒன்றை நன்றாக ஆராய்ந்தே கொள்வனவு செய்கிறீர்கள். எனினும் நாட்டின் எதிர்காலத்தை கொள்ளைக்காரர்களிடமும் ஊழல்வாதிகளிடமும் நீங்கள் ஒப்படைக்கின்றீர்கள். இவ்வாறு செயற்பட வேண்டாம். திருகோணமலை மெக்கேச மைதானத்தில் 4வது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது மேலும் 6 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. இதுவரை கண்டெடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் அனைத்தும் தலைகள் மேற்கு திசை நோக்கியே புதைக்கப்பட்டிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர தெரிவிக்கின்றார். அத்துடன் இன்றைய தினம் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடு ஒன்றின் கைகளில் புராதன காலத்து நாணய குற்றிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இதற்கமைய இந்த எலும்புக்கூடுகள் புதைக்கப்பட்டுள்ள இடம் ஒல்லாந்தர் காலத்திற்குரிய ஒரு மயானமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் தோன்றியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த மெலிந்த எலும்புக்கூடுகள் தொடர்பில் நாளைய தினம் திருகோணமலை மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு மெக்கேசர் மைதான பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட புனரமைப்பு வேலையொன்றின் போது மனித எச்சங்கள் சில கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து நீதிமன்ற அனுமதியின் பிரகாரம் அந்த பகுதியில் சில தினங்களுக்கு முன்னர் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. 3வது நாளாக நேற்று முன்னெடுக்கப்பட்ட அகழ்வின் போது 5 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன. திருகோணமலை மாவட்ட நீதவான் மற்றும் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எதிர்வரும் பொதுத் தேர்தல் தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வூட்டும் சந்திப்பு ஒன்று நேற்று கிளிநொச்சியில் நடைபெற்றது. கிளிநொச்சியின் பல பொது அமைப்புகள் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெ ஸ்ரீரங்கா அந்த சந்திப்பில் கலந்து கொண்டார். கிளிநொச்சி தொண்டமான் நகர் கிராம அபிவிருத்தி மண்டபத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட வர்த்தக அமைப்பு, கமக்கார அமைப்பு, மகளிர் அமைப்பு மற்றும் சமூக மேம்பாட்டு அமைப்பு என்பன இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ளுமாறு பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெ ஸ்ரீரங்காவுக்கு அழைப்பு விடுத்திருந்தனர். அதன்படி அங்கு சென்ற பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம் எதிர்வரும் பொதுத் தேர்தல் தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வூட்டினார். அதன்போது பிரஜைகள் முன்னணியை கிளிநொச்சி மாவட்டத்தில் போட்டியிடுமாறு அந்த அமைப்புகள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெ ஸ்ரீரங்காவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஏனைய மக்களுடன் கலந்துரையாடிவிட்டு அரசியல் விவகாரம் தொடர்பில் தீர்மானம் எடுக்குமாறு இதன்போது பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம் ஆலோசனை வழங்கியுள்ளார். கஷ்டப்பட்டு கட்டணம் மறைக்க என்ன செய்தாங்க ஒரு குடும்பம் அப்ப சரி சிறுதன் எம்பி வரை நான் கடையில் மேலே சொல்லி அடுத்த நாள் வாங்க 8 மணிக்கு நீங்க வாங்க சந்திக்கிறோம், சந்திச்சு கூட உங்களுக்கு அந்த கடை வளர்க்கலாம். நான் அங்க பார்த்தோன்னே நான் மீட்டிங் போயிட்டு நாளைக்கு வந்து பண்ணுவேன். திரும்ப கடிதம் கொடுத்து நான் போய் சந்திக்கிறேன். எங்களுக்கு தொழிலாளர் பிரச்சனை உங்களுக்கு ஒரே உங்களுக்கு போய் சந்திக்கிறேன். அப்ப அப்படி பிரச்சனை திரும்ப போன் பண்ணிக்க இன்னைக்கு வர நாளைக்கு முடிக்கிறேன். இந்த வரைக்கும் ஒரு பண்ணி நவம்பர் மாசம் வந்தவர் சிறுதன் எம்பி வந்தவர் அவர் செக்யூரிட்டி மேல வந்து எல்லாம் வந்து அப்ப எத்தனை ஊர் நான் சொன்னேன் இவ்வளவு சிறுதமாய்க்கு நான் உடனடியாக சொன்னேன் 27 பொறுமதியான ஊருக்கு நஷ்டங்களுக்கு பாட்டா கொடுக்கணும் நான் செய்யறேன் கடைசி அந்த கடைசி தாங்கள் ஒரு விளக்க ரீதியாக என்ன செய்யணும். இந்த தேர்தல் வந்திருக்குது. அப்ப தேர்தலை நாங்கள் எப்படி வாக்களிக்கணும், மக்கள் எந்த மாதிரியான ஆக்களை தெரிவு செய்யணும் என்று சொல்லி அதை பற்றி ஒட்டுமொத்தமா தமிழ் பேசும் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இதை பற்றி தான் நம்ம கூட்ட கருத்து தமிழ் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு அதில் பார்க்க போனா இங்க வந்து கூட்டுமாக 2 பல கருத்துக்கள் வைக்கப்பட்டன. இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் ஏனைய அரசியல்வாதியோட பார்க்கிற பொழுது இங்கு வந்து சிலாக்கள் வீர வசனங்களை பேசி அரசியல் செய்வதையும் சிலாக்கள் வந்து அபிவிருத்தி என்ற மாயையில உண்மையில இந்த மக்களுக்கான வேலை வாய்ப்பையோ அல்லது காணி பிரச்சனையோ எதையும் தீர்க்காமையும் இந்த அரசியலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதுக்கு இந்த மக்கள் வந்து இப்ப இன்றைக்கு நாங்கள் யாருக்கு வாக்களிக்க போறோம்னு தெரியல. அந்தந்த கட்சிதாரியோ தெரிவு செய்யுது. சில ஆக்கள்ல உறுப்பினர் நல்லா இருக்குன்னா கட்சி சரியில்லை, சில கட்சி நல்லா இருக்கு உறுப்பினர் சரியில்லை. இப்படியான நிலைமையில தான் இருக்கு. இன்றைக்கு இந்த மக்களை பலவிதப்பட்ட இதுல வந்து எங்களுக்கு விவசாய சங்கம் வந்தது, இல்ல மகளிர் மன்றம் வந்தது, இதுல கிராம அபிவிருத்தி சங்கம் மக்கள் வந்திருந்தவை, கமக்கார சங்கம் வந்திருந்தது, வர்த்தக சங்கம் வந்திருந்தது, மகளிர் சம்மேளனம் வந்திருந்தது, மகளிர் மன்றம் வந்திருந்தது. எல்லாட்ட கருத்தையும் பார்த்தால் இன்று வரைக்கும் அவர்கள் ஒரு தீர்மானிக்காத சக்தியா தான் இருக்கு யாருக்கு வாக்களிக்கும். அப்ப அவைகளுக்கு வந்து விளக்கம் எப்படி யாரா இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அவைய ஊர்லயே இருக்கக்கூடிய ஒரு ஆளை
தெரிவு செய்யக்கூடிய மாதிரியும் அவர்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆக்களையும் தெரிவு செய்யணும். இப்ப இன்னைக்கு ஒரு பெண் எனக்கு சொன்னா, சார் நாங்கள் மற்ற இடங்கள்ல வந்து 18 வயசுல வாக்கு போட்டுருவாங்க, நாங்கள் 35 வயசுல முதலாவது எங்களை வாக்கு போட்டிருக்கோம். கடந்த காலத்திலே நாங்கள் அவர்கள் சொல்லப்பட்டவர்களுக்கு தான் நாங்கள் வாக்குகள் அளித்துக் கொண்டிருந்தோம். தற்பொழுது ரங்காசர் வந்து எங்களுக்கு புரிந்துணர்வை ஏற்படுத்தினதன் பின்னர் யாருக்கு இனி நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நாங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் சிந்தித்துதான் இந்த வாக்குகளை அளிப்போம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே மக்கள் அனைவரும் இந்த வாக்குகளை சரியானவர்களுக்கு தெரிவு செய்யப்பட்டு எங்கள் நாட்டின் அபிவிருத்தியை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். சரியான ஒரு அமைப்புகள் இல்லாத நிலைமையில நாங்கள் எத்தனையோ பிரச்சனைகளை முன்வைச்சு செயல்படுத்த முடியாமல் இந்த மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பாளர்கள் பலர் வேட்புமனுக்களில் இன்று கையொப்பமிட்டனர். அதன்போது கருத்து தெரிவித்த கூட்டமைப்பின் சில உறுப்பினர்கள், நாங்கள் கொழும்பு மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்போடு இணைந்து போட்டியிட இருக்கின்றோம். அதேபோல் கம்பா மாவட்டத்திலும் வவுனியா மாவட்டத்திலும் நாங்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு போட்டியிட்டு மாபெரும் வெற்றியை நோக்கி நாங்கள் செல்ல இருக்கின்றோம். பொதுவாக இந்த தேர்தலில் நான் போட்டியிடவில்லை. பொதுவாக தேசிய பட்டியலூடாக மீண்டும் பாராளுமன்றத்துக்கு வருவதற்காக என்னுடைய பார்ட்டி செயலாளர் அன்ரோபிரியப்பா அவர்கள் என்னை பணித்திருக்கின்றார். எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களும் களமிறங்கியிருக்கின்றார். அதனூடாக தற்போது இருக்கின்ற எங்களுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு உண்மையிலே எனது பாராட்டுகளையும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். என்ன காரணம் என்றால், இன்று பார்ட்டியை பிளவுவிட விடாமல் ஒற்றுமைப்படுத்தி இன்றைக்கு அனைவரையும் ஒரு கிடையின் கீழ் கொண்டு வந்து இன்று திறம்பட இந்த தேர்தலை அவர் திட்டமிட்டிருக்கின்றார். நிச்சயமாக நாங்கள் வருகின்ற தேர்தலில் எங்களுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பாரிய வெற்றியை ஈட்டி